நீங்க பெட் லவரா இருக்கீங்க. உங்க வீட்ல வந்து நாய்கள் வளர்க்குறீங்க. தெருநாய்க்கு வந்து சாப்பாடு போடுவீங்கன்னா, தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. Hey Doc, how are you? ரீசெண்டா இந்தியால வந்து நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராபிஸ் வைரஸ் வந்து பயங்கர பரவிட்டு இருக்குங்க. ஸோ ராபிஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெருநாய் வந்து மனிதர்கள் கடிச்சனா கண்டிப்பா இந்த ராபிஸ் கிருமி வந்து மனிதர்களுக்கு வரும். ஸோ எல்லா தெருநாயும் கடிச்சனா வந்து மனிதர்கள் வரும்னு கேட்டா கிடையாதுங்க. எல்லா தெருநாயுமே வந்து ராபிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காது. பட் ஒரு சில தெருநாய்கள் வந்து கண்டிப்பா ராபிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த ராபிஸ் கிருமி வைரஸ் வந்து ஒரு தெருநாய்க்கு இருக்குன்னா, அந்த தெருநாய் நம்மளுக்கு மனிதர்கள் கடிக்கிறப்ப கண்டிப்பா வரக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஸோ இந்த ராபிஸ் விஷயம் வந்து இந்த நாய் வந்து நம்ம எப்படி தெருநாயை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா அந்த தெருநாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரகண்டா இருக்கும். ஸோ ரொம்ப வெறி புடிச்ச மாரி சொல்லுவாங்கல்ல, வெறி புடிச்ச நாய்வாங்கல்ல, பயங்கரமா குலைச்சிட்டே இருக்கும். பல்லெல்லாம் ஒரு மாரி அரகண்டா வச்சுக்கும். தெருவுல அது பாட்டுக்கு பயமான சுத்திட்டு இருக்கும். அப்புறம் அதிகமா அதுக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும். ஸோ இது மாரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க, நாய் வந்து ரொம்ப வெறித்தனமா இருக்கு, வெறி புடிச்ச நாய்ன்னுவாங்கல்ல, அது மாரி இருந்தாலே அதுக்கு ராபிஸ் வைரஸ் கண்டிப்பா இருக்கும் நண்பர்களே. ஸோ நீங்க வந்து இன்கேஸ் பை சான்ஸ் இப்போ வந்து நீங்க டாக் வந்து உங்களுக்கு கடிச்சிருச்சுன்னா, வீட்டு டாகோ இல்ல வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸோ உங்களுக்கு கடிச்சிருச்சுன்னா, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ஸ்டெப் நீங்க கடிச்ச உடனே வந்து கண்டிப்பா நீங்க பாத்ரூமுக்கு போயிட்டு, எங்க கடிச்சதோ அந்த இடத்துல வந்து ரன்னிங் டேப் வாட்டர்ல தண்ணிய ஃபுல்லா டேப்ல தொறந்து விட்டு ரன்னிங் டேப் வாட்டர்ல சோப்பு போட்டு நல்லா 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்கு வந்து ரன்னிங் டேப் போட்டு நல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணணும் நண்பர்களே. இது வந்து பாத்தீங்கன்னா வைரல் லோடுன்னுவோம். அந்த வைரல் லோடு வந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ள போகாம ரொம்ப ரொம்ப லோட கம்மி பண்ணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல கடிச்ச உடனே கடிச்ச இடத்துல வந்து டேப்பை திறந்து விட்டு ரன்னிங் வாட்டர்ல தொடர்ந்து 20 நிமிஷம் சோப் போட்டு கிளம்பணும். ஸோ சோப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க, கழுவிடுங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்க வந்து ரோட்டுக்கு தெருநாய்க்கு சாப்பாடு போடுவீங்க, வீட்டில் ஒரு பெட் டாக் இருக்குன்னா, ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் அசஸ்மெண்ட் இருக்கு, பிஇபின்னு. ஸோ முன்கூட்டியே வந்து நம்ம வேக்சின் போடுறது. ஸோ முன்கூட்டியே நீங்க வேக்சின் போட்டுக்கலாம். நீங்க அதிகமா வீட்டில் பெட் வளர்க்குறீங்க, டாக்கோட இன்ட்ராக்ட் பண்ண நபர்களா இருந்துச்சுன்னா, இல்ல ஹெல்த் ஒர்க்கரா இருந்துச்சுன்னா, ஸோ ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் அசஸ்மெண்ட் ஆன்டி ராபிஸ் வைரஸ் வேக்சின் தான். இந்த வேக்சின் வந்து நீங்க 0 டே, ஸோ 0 டேல இருந்து போட்டுக்கலாம். அப்புறம் மூணாவது நாள்ல போட்டுக்கலாம். அடுத்த டோஸ் வந்து 21வது நாள் இல்லைன்னா 28வது நாள் அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 3 டோசஸ் நீங்க போட்டுக்கலாம். இது எவ்ரி ஒரு 3ல இருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த வேக்சின் நீங்க போட்டுக்கலாம். இந்த வேக்சின் போட்டாலும் உங்களுக்கு சேஃபா இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வீட்டில் பெட் இருக்கவங்க இந்த வேக்சின் போட்டுக்கோங்க. அண்ட் வீட்டில் யாராவது டாக் வளர்க்குறீங்கன்னா டாகுமே இயர்லி ஆன்டி ராபிஸ் வேக்சின் வந்து போட்டுருங்க. இம்யூனிட்டி ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இது மாதிரி வீடியோக்கு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் பெட் லவர் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Stay home, stay safe. Thank you. And not only dog, all animals liking me.